வாழ்வை மகிழ்ச்சியாக்கும் வெளிச்சம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். லூக்கா 1:14. இறை வார்த்தை மனித வாழ்வின் இருளினை அகற்றி வாழ்வில் வெளிச்சம் தந்து வாழ்வினை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றுகிறது. சகரியா எலிசபெத் தம்பதியர் ஆசாரிய வகுப்பினை சார்ந்தவர்கள். இருவரும் கடவுளின் கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்கள். கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள், வயது சென்றவர்கள். இருவரது வாழ்வும் குழந்தை இல்லாததினால் மகிழ்ச்சியற்றதாய் இருந்தது. ஆனாலும் சகரியா தனது ஆசாரிய பணிவிடையினை கடவுளுக்கு பயந்து நிறைவேற்றி வந்தார். ஆகவே கடவுள் இவர்களது வாழ்வினை மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றிட செயல்பட்டார். ஒருமுறை சகரியா ஆலயத்தில் தூபபீடத்தில் தூபம் காட்டிய போது கடவுளின் தூதன் அவனுக்கு தரிசனமானார். சகரியா தூதனை கண்டு பயந்து கலங்கின போது தூதன், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என பெயரிடுவாயாக என்றார். அதோடு தூதர், உனது வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனது குமாரனின் பிறப்பினால் வேதனையோடு வாழும் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என கூறினார். சகரியாவின் வேதனை நிறைந்த வாழ்வு மகிழ்ச்சியானதாக மாறிட அவரது ஒப்படைப்புள்ள பணிவிடையும் குற்றமில்லாத நீதியுள்ள வாழ்வும் இடைவிடாத இறைவேண்டலும் காரணமாக காணப்பட்டது. அதோடு சகரியா எலிசபெத் குடும்பம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற குடும்பமாய் வாழ்ந்தது. மற்றவர்களுக்காக சகரியா பணிவிடை செய்தபோது மக்கள் இறைவேண்டல் செய்தனர். ஆகவே கடவுளின் வெளிச்சம் இவர்கள் மேல் ஒளிர்ந்ததால் வாழ்வு கனியுள்ளதாய் மாறி அவர்களையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக்கியது. இந்த திருவருகை காலம் துன்பமும் துயரமும் வேதனையும் நிறைந்த நமது வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்திட கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் கடவுளுக்கு பயப்படுகின்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாகவும் வாழ்ந்து மகிழ்ந்து நிறைந்த வாழ்வினை சொந்தமாக்குவோம். ஜெபம். வாழ்வினை மகிழ்ச்சியாக்கும் கடவுளே, எமது வாழ்வின் குறைவினால் எம்மில் நிறைந்துள்ள வேதனையினை நீங்காத வெளிச்சத்தினால் வாழ்வினை மகிழ்ச்சி உள்ளதாக்கும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.